கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தொடர்ச்சியாக பொதறிவு சார்ந்த வினாவிடைகள் மற்றும் நுண்ணறிவு சார்ந்த வினாவிடைகள் மற்றும் உளச்சரிவு சார்ந்த வினாவிடைகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். எனவே இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை உடனுக்குடன் சேரக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த உளச்சார்பு வினாக்களை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு தேவையான சிறு குறிப்புகளை எடுத்து படித்து கொள்ளுங்க. சரி, இப்போ நாங்கள் ஒரு பரீட்சையில் இப்படி உளச்சார்பு சார்ந்த வினாக்கள் கேட்கப்படுகின்ற போது எப்படி நாங்கள் அதை அணுகி விடையை கண்டுபிடிக்கிறன்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமானது ஒரு பிரச்சனை. சரி, அதுக்கு எப்படி நாங்கள் தீர்வு காணலாம்ன்றதை நான் சில மெதட் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எப்பயுமே இந்த உளச்சார்பு பரீட்சைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பந்தி அடிப்படையில தான் உங்கள்கிட்ட வினாக்கள் கேட்பாங்க. அதை எப்பயுமே நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேணும். உளச்சார்பு என்ற ஒரு வினா பயன்படுத்தப்பட்டால் அங்க பந்தி அடிப்படையில தான் வினாக்கள் இருக்கும் என்றதை நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். சரி, இதன் அடிப்படையில இங்க தரப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்க போகுது. இதே போல உளச்சார்பு பரீட்சைகளை நிறைய சம்பவங்கள் உங்கள்கிட்ட தருவாங்க. அந்த சம்பவங்கள்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெயர் இருக்கும், அல்லது ஒரு நபர் இருக்கும், அல்லது ஒரு இடம் இருக்கும். இந்த மூன்றுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு அந்த சம்பவங்கள்ல தந்திருப்பாங்க. அதை நீங்க நல்ல வடிவா என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேறையாக பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பிரித்து எடுத்தீங்கன்னா தான் உங்களோட இலகுவான முறையில அதுக்கு விடைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இலகுவான முறையில அமையும். அப்ப நீங்க எப்பயுமே என்ன செய்ய வேணும் என்றால் அதுல தரப்பட்டிருக்கின்ற நபர்களையோ அல்லது இடங்களையோ அல்லது பெயர்களையோ நீங்க எப்பயும் என்ன செய்ய வேணும் என்றால் ஃபில்டர் பண்ணி வேறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்ப இங்க இருக்கின்ற வினாக்கள்லையும் பிரதானம் ஒரு 5 மாணவர்களுடைய பெயர்கள் இங்கு தரப்பட்டிருக்குது. நான் இப்ப அதை என்ன செய்ய போறேன் என்றால் ஃபில்டர் பண்ணி எடுத்து உங்களுக்கு நான் எப்படி இதை இலகுவான முறையில கண்டுபிடிக்கிறது என்றது தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அப்ப இங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு சில மெத்தட் உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். சரி, இப்ப நம்ம வினாக்களுக்கு போய் அதை எப்படி விடைகளை செய்யறதுன்றதை பார்ப்போம். பாருங்க, 1 தொடக்கம் 5 வரையுள்ள வினாக்கள் 5 மாணவர்களின் திறமைகள் தொடர்பாக கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையினை தெரிவு செய்ய. இதுதான் இந்த வினா. இப்ப இதை பாருங்க, பிரதானமாக பாத்தீங்கன்னா இதுல ஒரு 5 சம்பவம் தரப்பட்டிருக்குது. இதுல கீழே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 5 வினாக்களும் தரப்பட்டிருக்குது. இதுக்கு நாங்க எப்படி விட செய்யறதுன்றதை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், படிவா பாருங்க. இப்ப நான் இடத்துல சொல்லியிருக்கிறேன் என்ன சொன்னால் இதுல இருக்கின்ற மாணவர்களுடைய பெயர்களை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம் என்றால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்வோம். சரியா? அப்ப அதால நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இப்ப இதுல தெரிவு என்று சொல்லி போட்டுட்டு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னால் அந்த மாணவர்களினுடைய பெயர்களை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் வேறையாக பிரித்து எடுத்துக்கொள்ள போறேன். என்ன செய்ய போறேன்? வேறையாக பிரித்து எடுத்துக்கொள்ள போறேன். இப்ப அதை எப்படி பிரிக்கிறேன்றதை நீங்க நல்ல படிவா பார்த்துக்கொள்ளுங்க. இதுல பாத்தீங்கன்னா முதலாவது இருக்கிறது சந்திரன். ஆகவே நான் சந்திரனுடைய பேரை எழுதுறேன். சந்திரன். சந்திரன். 2வது இருக்கின்ற மாணவன் வித்தகன் இல்லையா? அடுத்தது பாத்தீங்கன்னா அந்தகன். அந்தகன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் இருக்கிறது கந்தகன். கந்தகன். அதுக்கு அடுத்ததா இருக்கிறது பாத்தீங்கன்னா தாமரை. சரியா? அப்ப நான் என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் இந்த 5 மாணவர்களுடைய பெயர்களையும் என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் நான் பிரித்து எடுத்துட்டேன். விளங்குதா? அப்ப அந்த 5 மாணவர்களையும் என்ன செஞ்சிட்டேன்? வேறையாக பிரித்து எடுத்துட்டேன். இப்ப என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னால் இப்ப இந்த 5 மாணவர்களுக்கும் உரிய சம்பவங்களை நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ள போறேன். என்ன செய்ய போறேன்? ஃபில்டர் பண்ணி வேறையான முறையில இவர்களை நான் எடுத்து இது இந்த சம்பவத்துக்குரிய வினாக்களை உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் செய்து காட்ட போறேன். சரி, ஓகே. இப்ப நாங்க ஒவ்வொரு சம்பவங்களாக பார்க்கலாம். பாருங்க, முதலாவது சம்பவம் சந்திரன் மற்றும் வித்தகன் இல்லையா? சந்திரன் மற்றும் வித்தகன் ஆகியோர் உயிரியல் மற்றும் ரசாயனவியலில் திறமையானவர்கள். யாரு? சந்திரனும் வித்தகனும் இந்த உயிரியல்லையும் ரசாயனவியல்லையும் திறமையானவர்கள். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் இவங்க இந்த உயிரியல் ரசாயனவியலை கொண்டே 2 பேருக்கும் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் போட போறேன். இது இந்த உயிரியலையும் ரசாயனவியலையும். நீங்களும் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் இதுல வீடியோவில் சொல்லப்படுகின்ற போது நீங்களும் குறிப்பெடுத்துக் கொண்டு போங்க. அப்பதான் உங்களாலே மிக இலகுவான முறையில் செய்யக்கூடியதாக இருக்கும். சரி, 2வது சம்பவத்தை பார்ப்போம். அந்தகன் மற்றும் சந்திரன் ஆகியோர் ரசாயனவியல் மற்றும் பகுதியவியலில் திறமையானவர்கள். யாரு? இந்த அந்தகனும் மற்றும் சந்திரனும். எது? இந்த அந்தகனும் மற்றும் சந்திரன் ஆகிய இருவரும் பகுதியவியல் ரசாயனவியல்கள்ல திறமையானவர்கள். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னால்
இவங்க 2 பேருக்கும் பௌதிகவியல் ரசாயனவியலை போட்டுக்கொள்ளும். இதுல வந்து பார்க்க வேணும், நமக்கு தெரியும் அந்தகன் வந்து வடிவ தெரியும் ரசாயனவியல் பௌதிகவியல்ல திறமையானவர் இல்லையா? அவர் தான் இப்ப புதுசா வந்திருக்காரு. அப்ப நான் அவருக்கு இதை கொண்டு போய் நான் நினைஞ்சிருக்கேன்டா பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதுல வந்து நேரத்தோட சந்திரன் என்றவர் வந்து வந்துட்டார் இல்லையா? அவர் வந்து உயிரியல் ரசாயனவியல்ல ரெண்டும் திறமையானவர். அப்ப திரும்ப இவருக்கு நாங்க என்ன செய்ய தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால் ரசாயனவியல்கள் போட்டுக்கொள்ள தேவையில்லை இல்லையா? அப்ப அவரை நேரத்தோட ஒரு சம்பவத்தில் அவர ரசாயனவியல் வந்து திறமையானவர் என்று சொல்லியாச்சு. அப்ப நான் என்ன செய்யறேன் என்றால் இவரோட கொண்டு போய் பௌதிகவியலை மட்டும் நான் ஆட் பண்ணி கொள்றேன். சரியா? ஓகே. இரண்டாவது பாருங்க, அந்தகன், கந்தகன் மற்றும் தமரன் ஆகியோர் பௌதியவியல் மற்றும் வரலாற்றில் திறமையானவர்கள் என்று சொல்லியிருக்குது இல்லையா? இவங்க 3 பேரும் பௌதியவியல்லையும் வரலாற்றிலையும் வந்து திறமையானவர்கள் சொல்லியிருக்குது. அந்தகன். அப்ப அந்தகன் இங்க நேரத்தோட பௌதியவியல் தந்ததால அப்ப இவரோட நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் வரலாறு மட்டும் போட்டுக்கொள்வோம். வரலாறு மட்டும் இவரோட ஆட் பண்ணி கொள்ளலாம். ஆனால் மற்ற 2 பேரையும் வந்து பாருங்க, கந்தகனும் மற்றும் தமரன் ஆகிய இருவரும் வந்து பௌதியவியல் ரசாயனவியல். இவங்க புதுசா வராங்க இல்லையா? ஆகவே இவங்க 2 பேருக்கு நாங்க பௌதியவியலையும் வரலாற்றையும் ஆட் பண்ணி கொள்வோம். பௌதியவியல் வரலாறு ஆகிய 2ஐயும் வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் ஆட் பண்ணி கொள்வோம். சரியா? ஆட் பண்ணி கொண்டாச்சு. ஓகே. இப்ப அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த சம்பவம் ஒன்றை பார்ப்போம். தமரன் மற்றும் அந்தகன் ஆகியோர் ரசாயனவியல் மற்றும் கணிதத்தில் திறமையானவர்கள். யாரு? இந்த தமரனும் மற்றும் அந்தகனும். எதுல? ரசாயனவியல் மற்றும் கணிதத்தில். அப்ப இந்த அந்தகன் வந்து பாத்தீங்கன்னா நேரத்தோடைய வந்து ரசாயனவியல் அவருக்கு இருக்குது இல்லையா? அப்ப நாங்க இவரோட என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால் கணிதத்தை மட்டும் ஆட் பண்ணுவோம். கணிதத்தை மட்டும் ஆட் பண்ணி கொள்வோம். அடுத்தது வந்து தமரன் வந்து ரசாயனவியல் மற்றும் கணிதத்தில் திறமையானவர் இல்லையா? அப்ப இவருக்கு இன்னும் தர இல்லை இல்லையா? அங்க ரசாயனவியல் கணிதம்ன்றது இல்லை. ஸோ நாம இவரோட சேர்த்து இது 2ஐயுமே ஆட் பண்ணி கொள்வோம். தமரனோட இது 2ஐயும் ஆட் பண்ணி கொள்வோம். ஏன்னு சொன்னால் இது இன்னும் தராம இருக்குது தானே. ஸோ நாங்க இவரோட என்ன செய்யணும்னு சொன்னால் இது 2ஐயும் ஆட் பண்ணி கொள்வோம். சரியா? இப்ப நாங்க ஆட் பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது பார்ப்போம். கந்தகன் மற்றும் வித்தகன் ஆகியோர் வரலாறு மற்றும் உயிரியலில் திறமையானவர்கள் இல்லையா? கந்தகனும் மற்றும் வித்தகனும். யாரு? இந்த இருக்கிற கந்தகனும் மற்றும் வித்தகனும் எதுல திறமையானவர்களாம்? கந்தகனும் வித்தகனும் வரலாறு மற்றும் உயிரியல். அப்ப நமக்கு தெரியும் வந்து கந்தகன் எங்க இருக்கிறார்? இந்த இருக்கிறார் இல்லையா? இவர் வந்து பார்க்க வேணும் உயிரியல் மற்றும் வரலாறுல சிறந்தவர் இல்லையா? அப்ப நாங்க எங்களுக்கு தெரியும் வரலாறு என்றதன் அடிப்படையில் அவருக்கு நேரத்தோட தந்திருக்குது இல்லையா? அப்ப நாங்க இவரோட எதை சேர்க்கணும்னு சொன்னால் உயிரியலை மட்டும் சேர்த்தோம்னா சரி. உயிரியலை மட்டும் ஆட் பண்ணி கொண்டோம்னால் சரி இல்லையா? அடுத்தது வித்தகன் இந்தா இருக்குது. அவருக்கு ஏற்கனவே உயிரியல் தரப்பட்டிருக்குது. இவரோட நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் சொல்லி சொன்னால் வரலாறு மட்டும் ஆட் பண்ணோம்னா சரி. வரலாறு மட்டும் ஆட் பண்ணோம்னால் சரி. சரி. இப்ப ஃபுல் சம்பவமும் நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லா முடிச்சிட்டோம் இல்லையா? முடிச்சாச்சு. அப்ப இந்த சம்பவத்தை நாங்க இப்ப என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னால் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா? அப்ப இந்த ஃபில்டர் பண்ணி எடுத்த இந்த 5 பேருடைய 5 சம்பவங்களை ஃபில்டர் பண்ணி எடுத்ததன் அடிப்படையில் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் வினாவுக்கு போயிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றதை வந்து பார்க்க போறோம். சரி. இப்ப நாங்க வினாவுக்கு போவோம். இந்த சம்பவங்களை நாங்க ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப வினாவுக்குள்ள போய்க்கொள்வோம். முதலாவது வினாவை பாருங்க. பௌதியவியல் வரலாறு மற்றும் உயிரியலில் திறமையானவர் யார் என்று கேட்டிருக்கு. அப்ப இதுல வடிவா பாருங்க. பௌதியவியல் பாருங்க எத்தனை பேருக்கு இருக்குது? 1 2 3 4 பேருக்கு இருக்குது. ஓகே. அடுத்தது வரலாறு. பௌதியவியல் வரலாறு இவருக்கு இல்லை இல்லையா? ஆகவே சந்திரன் என்றவர் வராது. நம்ம சந்திரனை பத்தி யோசிக்க தேவையில்லை. இப்ப கந்தகனையும் தமரனையும் மட்டும் தான் யோசிக்க வேணும். அப்ப பௌதியவியல் வரலாறு இவங்க 2 பேருமே எடுக்கிறாங்க. இவர் வந்து உயிரியல் எடுக்க இல்லை. யாரு? தமரன் என்றவர் உயிரியல் எடுக்க இல்லை. யார் எடுத்திருக்கிறார்? நம்ம கந்தகன் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கிறார்? பௌதியவியல் வரலாறு மற்றும் உயிரியல் ஆகிய 3 பாடங்களையும் வந்து எடுத்தவராக இருக்கின்றார். எனவே இதற்கான சரியான விடையாக அமைய போறது வந்து பாத்தீங்கன்னா கந்தகன். யார் இதுக்கு சரியான விடை? வந்து கந்தகன் வந்து வருவார். 2வது வினாவை பாருங்க. பௌதியவியல் மற்றும் வரலாற்றில் திறமையானவராகவும். அப்ப பௌதியவியல் வரலாறு இல்லையா? இப்ப இவங்க 2 பேரும் தான் பரப்புறாங்க. பௌதியவியல் வரலாற்றில் திறமையானவராகவும் ரசாயனவியலில் திறமையற்றவராகவும். அப்ப ரசாயனவியல்ல வேற தமரன் திறமையானவர் இல்லையா? கந்தகன் மட்டும்தான் ரசாயனவியல்ல திறமையற்றவராகவும் இருக்கிறார். ஆகவே இதற்கும் சரியான விடையாக அமைய போறது வந்து கந்தகன். 3வது வினாவை பாருங்க. ரசாயனவியல் வரலாறு மற்றும் உயிரியலில் திறமையானவர்கள். ரசாயனவியல் யார் யார் இருக்காங்க? சந்திரன் இருக்காங்க, வித்தகன் இருக்காங்க, அந்தகன் இருக்கிறாங்க, தமரன் இருக்கிறாங்க.
ரசாயனவியல் வரலாறு, ரசாயனவியலோட வரலாறு சேர்த்தாக்கள் யாரு? தமரன் இருக்கிறார், அதே நேரத்தில் வித்தகனும் இருக்கிறார் இல்லையா? இவங்க 2 பேரும் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்தகனும் இருக்கிறார் இல்லையா? வித்தகன், அந்தகன், தமரன் ஆகிய 3 பேரும் இருக்கிறாங்க. வரலாறு மற்றும் உயிரியல். அப்ப ரசாயனவியல், வரலாறு, உயிரியல் யார் இருக்கிறார்? வித்தகன் இருக்கிறார் இல்லையா? மற்றாக்கள் எதுவும் இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். ரசாயனவியல், வரலாறு, உயிரியல் யார்? அந்தகனும் இல்லை, அதே போல தமரனும் இல்லை. யார் மிகச் சரியான விடையாக இருக்கிறார்? இந்த ரசாயனவியல், வரலாறு, உயிரியல் ஆகிய 3லையும் வந்து திறமையாக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தகன் வந்து தான் மிகவும் திறமையான ஒரு ஆளாக இருக்கிறார். ஆகவே சரியான விடையாக அமைய போறது வந்து பார்த்தீங்கன்னா வித்தகன். அடுத்தது வந்து பாருங்க, வரலாறு, பௌதியவியல், ரசாயனவியல், கணிதம் போன்ற பாடங்களில் திறமையானவர்கள் யார்? யாரு? எது? வரலாறு, பௌதிகவியல், ரசாயனவியல். பாருங்க, வரலாறு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பௌதிகவியல், வரலாறு, பௌதிகவியல், அடுத்த ரசாயனவியல், கணிதம் இல்லையா? அப்ப 3லையும் வந்து திறமையானவர்கள் யாரு? அந்தகனும் இருக்கிறார் ரசாயனவியல், பாருங்க பௌதிகவியல், வரலாறு, கணிதம். யாரு? அந்தகனும் தமரனும் ஆகிய 2 பேரும் தான் நினைஞ்சிருக்கிறாங்க இந்த வரலாறு, பௌதிகவியல், ரசாயனவியல், கணிதத்துல வந்து திறமையானவர்களாக இருக்கிறாங்க. அடுத்த 5வது வினாவை பாருங்க, பௌதிகவியல், உயிரியல், ரசாயனவியல் போன்ற 3 பாடங்களில் திறமையானவை யார்? பௌதிகவியல், ரசாயனவியல், உயிரியல். பாருங்க, பௌதிகவியல், ரசாயனவியல், உயிரியல்ல திறமையானவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சந்திரனாக இருப்பார். எனவே இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த சம்பவங்களின் அடிப்படையில வந்து வினாக்களை வந்து மிக இலகுவான முறையில செய்தோம். ஏன் அதை எப்படி இலகுவான முறையில செய்தோம் என்றால், நாங்க இங்க இவங்க 5 பேரையும் ஃபில்டர் பண்ணி எடுத்து இந்த சம்பவங்களை வந்து ஒப்புவிச்சதுதான் இதுக்கு நாங்க மிக இலகுவான முறையில கண்டுபிடிச்சதற்குரிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இப்படி உலகச்சார்பு சார்ந்த இப்படி பந்தி அடிப்படையில் வினாக்கள் தருகின்ற போது ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சிங்கன்றால் மிக இலகுவான முறையில வந்து உங்களால செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்ற நன்றி. இன்னும் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி.